வன்மமாக இருக்குது சார். கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்சது மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரின்னு சொல்லிடுற. எவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யார் ஒன்று வந்து சரியாக சொல்கிறதில்ல. அந்த வன்மம் தான் சார். வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது இன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவன் பிடிக்காத படத்தை ஒழிச்சிடணும். மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது. அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட இறக்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்கணும்ல. உன் வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அதை ஒழிச்சா போதும் சார். நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்றைக்கி அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ